திரு காமேஷ், விஜய் ஆதரவாளரா என்ன ஒரு கூட்டணி கணக்கு இருக்கா, பாதுகாப்பு அச்சுறுத்தலா, இல்லை வேற ஏதாவது அரசியல் கணக்கு இருக்கும்? இது வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் தான் முதல்ல நம்ம பார்க்குறோம். துப்பாக்கிக்கே துப்பாக்கியான்ற மாதிரி என்ன. ஆனால் இவங்களை பொறுத்த மட்டும் பாஜக ஒரு கணக்கு போடுதுன்னு சொல்றீங்களே. பாஜக ஆரம்பத்துலேருந்து அவரை விஜயா பார்க்கல. இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லாருமே விஜயா தான் பேசிட்டு இருக்கோம். அவர் ஜோசப் விஜயா தான் பாஜக பார்த்துட்டு இருக்கு. அதனால வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவாக வந்து விஜய் நான் வந்து சொல்லும் போதே சொல்லிட்டாரு, கொள்கை எதிரியாக நாங்கள் வந்து மத்தியில் இருக்கும் ஒன்றிய அரசை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லிட்டாங்க. இதில் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் கூட்டணி யாருடனும் இல்லை அப்படின்ற பாயிண்ட்ல அவங்க தெளிவாக இருக்காங்க. கூட்டணி யாருடனும் இல்லைன்னா தங்களை தங்களை ஏற்றுக்கூட தலைமையை ஏற்றுட்டு வரவங்களுக்கு தான் கூட்டணின்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் த்ரெட் என்னன்னு இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்களா, இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் நார்மலாகவே பாருங்களேன். அவர் வெளியில் வந்துட்டு திருப்பி போகவே முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கு. இது வரும் காலங்களில் நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலை உருவாச்சு அப்படி இல்லை சார், நீங்கள் எங்கே போனாலுமே அவர் சாதாரணமாக அவரால் இப்போ சாதாரணமாக வெளியே வர முடியாது. அவரால் அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இருந்துட்டே இருக்கு அவருக்கு. என்ன செக்யூரிட்டி சார் அதுதான் சொல்றோம். இப்போ இன்டெலிஜென்ஸ்ல ரிப்போர்ட் வந்திருக்கும், நமக்கு தெரியாம இருக்கலாம். மத்திய அரசு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுப்பாங்க, மாநில அரசு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வச்சிருப்பாங்க. மத்திய அரசு கண்டிப்பா, ஒன்றிய அரசு கண்டிப்பாக ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கணும். ஏன்னா மார்ச் ஏப்ரல்ல இருந்து அவர் போக போறாருன்ற தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது சூழ்நிலை எப்படி இருக்கு தமிழகத்தில் கேட்கும்போது மேபி சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கூட அவங்க யோசிச்சு இருந்திருக்கலாம். அதனால கொடுப்போம். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி வருமுன் காப்போன்ற மாதிரி நீங்களே சொன்னீங்க ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்குன்ட்டுன்னு. என்ன வேணாலும் நடக்கலாம். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு வச்சிங்களேன். இவர் பின்னாடி இருக்கிற கூட்டம் வந்து ரொம்ப இளைஞர்கள் கூட்டம், உணர்ச்சி வசப்படக்கூடிய கூட்டம், கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது என்ன ஏதுன்னு புரிய வைக்கிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் நடந்துடுச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு வச்சுங்களேன். அது வந்து எல்லாருமே பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல அச்சுறுத்துற மாதிரி பேசுறீங்க. இப்படி எல்லாம் நடந்துருமோ அதுதான் சார் ப்ரிவென்ஷன். அதுதான் கவர்மெண்ட் வேலை. ஒரு கவர்மெண்டோட வேலை என்ன? இப்போ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அந்த திருவிழா சுமூகமா தானே நடக்கும். அதுக்கு ஏங்க இவ்வளவு காவல்துறை போடுறீங்க, இதுக்கே அப்படி பண்றீங்க நம்ம கேட்க முடியாது இல்ல. அது எத்தனை பேர் வருவாங்க, யாரு என்ன ஏதுன்னு காவல்துறையோட வேலை தானே. அந்த காவல்துறை இதை செய்யறதுக்கு ஒரு ஐபி ரிப்போர்ட் ஒன்று போகுது இல்ல, அந்த மாதிரி கண்டிப்பா போகணும். அது ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் இல்லாத ஒரு அச்சை ஏன் இப்படி? அது இல்ல, ரஜினிகாந்த் வரலங்க. ஆனா ராகவேந்திரா மண்டபத்திலிருந்து பல இடங்கள்ல அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன சமயத்திலேயே ஏறக்குறைய ஒரு அலை வந்துதா இல்லையா? இல்ல சார், இப்போ விஜய் அண்ணா இதே மாதிரி சொல்லிட்டு உடனே கொடுத்தா கூட பரவாயில்ல. ஒரு வருஷம் களத்துல வந்திருக்காரு, பேச ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்தது சுற்றுலா போக போறாரு. படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சுற்றுப்பயணம் போக போறாரு. இந்த மாதிரியான விஷயம் இருக்குன்ற போது ஆனா ரஜினி சார் வரவே இல்ல. சரி, கமலஹாசனுக்கு சொல்லுங்க. அந்த அளவுக்கு த்ரெட் இல்ல. சோ இப்போ இல்ல அப்போ மக்களோட வீரியம், மக்களோட ஆதரவு யாருக்கு ஜாஸ்தி இருக்குன்னு பாருங்க. இதுதான் அங்க இருக்கிறது. இப்ப மக்களோட ஆதரவு எங்க ஜாஸ்தி இருக்குன்னு பாருங்க. அந்த ஆதரவு விஜயனாக்கு அதிகம் இருக்கு. சோ ஒரு இளைஞர்கள் படையும் இளைஞர்கள் கூட்டமும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அது வந்து எந்த ஒரு இப்போ வந்து சில ஆடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆடியோ வந்திருக்கு, அது யார் பண்ணாங்க எதுன்னு தெரியாது. இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்திருக்கு. இது ஜென்ரலா கூட வரல. இந்த ஆடியோ வந்து தொடர்ந்து போயிருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பேசி இருக்கிறதா சொல்லிட்டு இது யாருன்னு வரையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அந்த போன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க ஆட்கள், அந்த ரசிகர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன போடுறாங்கன்னா, நாங்க நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், அவன் ஆன் பண்ணல, அவன் என்னைக்கு ஆன் பண்றானோ அவன் வீட்டை தேடி போய் உதப்பான அவனை அப்படின்ற மாதிரி அவங்க ரசிகர்கள் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது நடக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. அது ஒரு சாதாரண முட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அதுவே ஒருவேளை ட்ரை பண்ணி உழலா கூட சும்மா ட்ரை பண்ணி எங்கேருந்தோ வீசப்பட்டால் அதற்கான பின்விளைவுகள் ஜாஸ்தி இருக்குன்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்ல, இதுதான் வந்து ரொம்ப ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. எம்ஜிஆர் பார்க்காததா இல்ல மற்ற தலைவர்கள் பார்க்காததா? இப்போ விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு ஓவர் பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ இங்க இருக்கிற கூட்டம் வந்து இளைஞர்களுக்கான கூட்டம். ஸோ அவரை நோக்கி பயணிக்கிற மொத்தமே இளைஞர்கள் கூட்டம் தான். இங்க எப்படின்றதே நமக்கு அதாவது எக்ஸாக்டா இது வரைக்கும் அவங்க கிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. அந்த ஒரு பாயிண்ட் நம்ம ஏத்துக்கணும். அவங்க தாவேக்கால இருந்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, மத்திய அரசு கிட்டே இருந்தும் ஒன்றிய அரசு கிட்டே இருந்தும் இன்னும் இதற்காகன்றது வரல. வரும் காலங்களில் தெரியறதுக்கான எக்ஸாக்ட் பாயிண்ட் தெரியும். இப்போ இது என்னன்னா, அவருக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, அது மட்டும் கோடு போட்டாச்சு. அதனால தான் இவங்க இம்மிடியேட்டா அனௌன்ஸ் பண்றாங்க. ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, அவர் சாதாரணமாகவே வெளியில வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா போக முடிய மாட்டீங்க. அவர்கள் தொண்டர்களே, கூட இருக்கிற தொண்டர்களே ரசிகர்களாக மாறிடுறாங்க. அவர் வந்து கீழே இறங்கி கூட வர முடிய மாட்டீங்க. அவர் கட்சி ஆபீஸ்க்கு போற அவங்க இருக்கிற எல்லாமே தொண்டர்கள் தான், அவர் கட்சியிலே இருக்கிறவர்கள் தான். அவரை பார்த்த உடனே அவங்களை அறியாமே ஒரு ரசிகர்களாக மாறி
பாத்தீங்களா அவெல்லாம் நடந்து கூட உள்ள கேட் கொடுக்கல. சரி ஓகே, இல்ல ஓகே, இதெல்லாம் கூட நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அடுத்த கட்டத்துக்கு நகரேன். இப்போ பிஜேபி வந்து கூட்டணிக்காக இழுக்க பாக்குறாங்க, அதற்கான ஒரு முயற்சி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத, அதுக்கு என்ன பதில்? இல்ல அதுதான் நான் முதல்ல எடுத்தோடனே சொல்லிட்டேனே, அவர்கள் இந்த சைட்ல இருந்து நீங்க தாவேக்கால இருந்து எடுத்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, கொள்கை எதிரியாரு, அரசியல் எதிரியாரு. சரி, அப்ப 2026 பாஜகவோட நிச்சயம் தாவேகா தலைவர் விஜய் பயணிக்க மாட்டார். 100% பயணிக்க வாய்ப்பு 100%. ரைட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிஜேபி பி டீமே இவர் தான், பிஜேபி இவரை வச்சு ஒன்னு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனம். இப்ப இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்ப பிஜேபியோட பிரதான எதிரி யாரு? திமுக. இப்ப விஜய் நான் உள்ள வராருன்னா அவர் யார் எதிர்க்க போறாரு? நீங்க கண்டிப்பாக திமுக தான் எதிர்க்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல அந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப டெஃபினட்டா நீங்க வந்து இவரை வந்து ஏன் இப்படி பண்ணணும், பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்ல. அந்த பாயிண்ட்ல நீங்க பார்க்கணும். அப்ப வந்து கண்டிப்பாக அவர் அந்த கூட்டணியை, அதாவது வந்து திமுகவை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எதுக்கு வந்து அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பார்க்கறோம். ஜெயிக்கக்கூடிய இடத்துக்குன்னே வந்துட்டீங்களா சார்? எல்லா கருத்து கணிப்பும் சொல்லிட்டாங்களே. என்ன சார், கிட்டத்தட்ட 26% வாங்கிட்டு ஒரு கருத்து கணிப்புல 26% கருத்து கணிப்புகள் எல்லாமே உண்மையாகக்கூடிய வாய்ப்புகளும் கிடையாது. அது ரைட், பட் இருந்தாலும் நம்பிக்கை வந்து நான் கொடுக்குறாங்க இல்லையா? உங்களுக்கு வேணும்னா என்னாலுமே ஒரு ஸ்டாட் சொல்ல முடியும் உங்களுக்கு, எடுத்து ஒரு மினிமம் பேஸ்ல நான் வச்சிருக்கேன். அதை கூட நம்மளால இல்ல, திரு பாலச்சந்திரன் கூட குறிப்பிட்டார்ல, மக்களோடு மக்களா பயணிச்ச திரு விஜயகாந்தே முதல் தேர்தலில் உச்சபட்சமா 8.33% தான் வாங்குறாரு. பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து சோபிக்க முடியாத ஒரு கட்டம் தானே இருக்குது. அப்ப விஜய் மட்டும் எப்படி ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வர்றீங்க நீங்க? அதுதான் சார், இப்போ அவர் ஒரு இந்த பாயிண்ட்ல நீங்க கேட்டதுக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் கொடுத்துட்றேன். 2021 மொத்தம் 6,26,28,00,000 வாக்குகள் பதிவாயிருக்கு. அதுல வந்து உங்களுக்கு சரிங்களா? இப்போ அதோட தரவுகள் 2021 மட்டும் வச்சுட்டு விஜயநாக்குன்னு எடுக்கிறோம் வச்சுக்கீங்களேன், தாவேக்கா விஜயநாக்குன்னு எடுத்தீங்க வச்சுங்களேன், 21 வயதுலேருந்து 31 வயது வரைக்கும் 60 லட்சம் பெண்கள். அந்த பெண்கள்ல 10% வச்சா கூட, பெண்கள் அவருக்கு அதிகமான இது இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆதரவு ஒரு 6 லட்சம் வாக்குகள். இளம் வாக்காளர்கள் 21 35 ஆண்கள், அதுல 50 லட்சம் பேர்ல 5% வச்சா 5 லட்சம் சரிங்களா? அதுக்கப்புறம் பெண் வாக்காளர்கள் 35க்கு மேல் வயதுக்கு மேல் வச்சீங்கன்னா 2,69 லட்சம். அதுல வந்து நீங்க 10% வச்சீங்கன்னா 26 லட்சம். அப்புறம் அதே மாதிரி ஆண் வாக்காளர்கள் 35% மேல் 35 வயதுக்கு மேல் வச்சீங்கன்னா 2,59 லட்சம். அதுல வந்து 7% வச்சீங்கன்னா 19 லட்சம். 21ஆம் தேர்தலில் 1.5 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கல. அந்த வாக்களிக்காதவர்கள் காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 திராவிட அரசியலையும் பிடிக்காம ஒரு புதிய மாற்றம் வந்தா ஒரு 5% மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வருவார்கள், புதிய வாக்காளர்கள். அது ஒரு 10 லட்சம் சரிங்களா? அதுக்கப்புறம் அவரை வந்து மைனாரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதுல ஒரு 5% வச்சா கூட ஒரு 4 லட்சம் வாக்குகள் வருது. சோ ஸ்விங்கிங் ஓட்ஸ் ஒரு 3% வச்சா கூட ஒரு 12 லட்சம் வருது. சோ மொத்தம் 92,35,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 11.2% வாக்குகள் இன்னி ஸ்டேஜுக்கு அவருக்கு இருக்கு. இது வந்து நீங்க கேட்பீங்க, என்னங்க சும்மா யார் வேணாலும் கணக்கு கொடுக்கலான்ட்டுன்னு. கட்சி ஆரம்பிச்சு ஒரு 15 நாள் ஒரு 20 நாள்ல அவர் கொள்கை அறிவிக்கல, எந்த மாநாடும் நடத்தல, கொடி அறிவிக்கல, யாரு வந்து கொள்கை தலைவர்கள் சொல்ல, என்ன பண்ண போறாருன்னு எதுவுமே சொல்ல. ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறாரு, இந்த மாதிரி நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இது ஒரு உறுதிமொழி, இந்த உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் சேருங்கன்றாங்க. 1 கோடி பேர் சேர்ந்தான் அப்ப மட்டுமே. அப்ப என்ன பாயிண்ட்ல சேர்ந்திருப்பாங்க அவங்க? சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கட்சியாக தலைவர், ஒரு கட்சியை தொடங்கும் தலைவன் 15% வாக்குகளுடன் தொடங்கின தலைவனாவே அவர் உள்ள இறங்குறார் கட்சிக்கு வரும்போதே. சோ இப்போ இவங்க என்ன 1 கோடி இருக்காங்க, இப்ப இனி 1 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற, ஆமா ஆப்ல வந்திருக்கு. அந்த ஆப்போட தமிழ்நாட்டுல வோட்டர்ஸ் ஐடி இருக்கிறவங்க மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் அவருக்கு உலகம் ஃபுல்லா வந்து ரசிகர்கள் இருக்காங்க சார், எங்க வேணாலும் பண்ணி, அப்படி பண்ணல. அவரு தமிழ்நாட்டில் இருக்கும் வோட்டர் ஐடிக்கு மட்டும் தான் அங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வர முடியும். சோ இந்த ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ ஒரு டேட்டா கொடுத்தேன் இல்லையா, இந்த டேட்டா கிட்டத்தட்ட அதுக்கு மேட்ச் ஆகுது. கமேஷ் நிறைவு ஒரு 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். முதல் கேள்வி வந்து நம்ம பாலசார் சொன்னாரு, ஏன் வந்து இதுல வந்து நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு தேர்தலில் உண்மையிலேயே வந்து ஜனநாயகமாக எலெக்ஷன் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இங்க பணநாயகம் தான் ஜாஸ்தி நிக்குது. இதை தாண்டி ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டும் பணநாயகம் இருக்காது சார். அதுதான் இப்போ லார்ஜர் ஸ்கேலுக்கும் ஸ்மாலர் ஸ்கேலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு எதிரி இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இப்போ அவர் வந்து இடைத்தேர்தல் நின்றுந்தாரு வச்சுங்க, ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க.
ஒரு 1000 கோடி கூட செலவு பண்ண ரெடியா இருந்திருப்பாங்க. செலவு பண்ணி 10,000 கொடுத்து ஒரு குடும்பத்தில் 5 ஓட்டுக்கு 50,000 கொடுத்து அவர் வெறும் 7% 6%க்குள்ள அப்படியும் வாக்கு வாங்கி ஒரு 6-7% இல்ல 10% இவ்வளவுதான் விஜய், இதுக்கு மேல இல்லைன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஈஸியா காலி பண்ணிருப்பாங்க. ஆனா பொது தேர்தல் வரும்போது அன்னைக்கு திமுக ஆட்சியில் இல்லை, இன்னைக்கு அவங்க ஆட்சியில உட்கார்ந்துகிட்டுக்கா எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. அப்ப வந்து அப்படி ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க. அன்னைக்கு எல்லாருமே பொது தளத்துல நிக்கிற ஒரு இது இருக்கு, பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதை தாண்டி அவர் தெளிவுபடுத்திட்டாரு. 2026 கப்பு முக்கியம் பிகில், அதை நோக்கி தான் பயணிக்கிறோம், நடுவில் வர எதுலையுமே இல்லைன்றதுல அவர் தெளிவா இருக்கு. அதனால தான் அவர் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா எம்பி தேர்தல் கூட அவங்க நிக்கலையே. எலெக்ஷன் முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சாலும் எம்பி தேர்தலுக்கு அவங்க நிக்கல. அவங்களோட கோல் 26, எது கோலோ அதை நோக்கி மட்டும் தான் பயணிக்கிறார். பொண்ணு அண்ணா சொன்னாரு, வில்சன் நல்லா சொன்னாரு, எம்ஜிஆர் முகத்தை பார்த்தாலே ஓட்டுன்னு அண்ணா சொன்னாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி இங்க தமிழ்நாட்டில் இப்ப விஜய் முகத்தை பார்த்தாலே வாக்குகளாக மாறக்கூடிய ஒரு இதுல இருக்கு, இப்பவும் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இல்ல அது ப்ரூவன், நீங்க சொல்றது ப்ரூவ் ஆகும் சார், வரும் சார். இல்ல அப்ப ஒரு நம்பிக்கையா தானே இருக்கும். ஆமா, அது எப்ப அது ப்ரூவ் ஆகும்போது இதுவும் அதே மாதிரி ப்ரூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. இல்ல இன்னொரு விஷயமும் சொன்னாரு, இல்ல அவர் மட்டும் இல்ல பலரும் சொல்லக்கூடியதுதான். இந்த ஒப்பீடா நீங்க எடுத்துக்க வேண்டாம், தவறா கூட போய் முடியலாம். 2011 வந்து வடிவேலு பிரச்சாரத்துக்கு போனார், மிகப்பெரிய கூட்டம் வந்தது. ஒரு தேமுதிகவை எதிர்த்து விஜயகாந்தை கடுமையாக எதிர்த்து பேசினார், திமுக ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்து போனார். அவரை பார்ப்பதற்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கூஞ்சுது. ஆனால் வரலாற்றில் சந்திக்க முடியாத ஒரு தோல்வியை திமுக சந்திச்சுது. எந்த விஜயகாந்தை விமர்சித்தாரோ அவர் எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்துக்கு அவர் வந்தார். வடிவேலு எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். வடிவேலு விஜயை ஒப்பிடுறேன்னு தவறா எடுத்துக்க வேண்டாம். விஜய்க்கு ஒரு நல்ல ஒரு மாசு இருக்கு, இன்னைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு. ஸோ அவர் முகத்தை பார்த்தாலே ஓட்டு விழுந்துரும், சில அவர் களத்துக்கு போனாலே மக்கள் அவர் மேல நம்பிக்கையை கொட்டிடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. இல்ல அப்படி மட்டும் கிடையாது. நீங்க அதுதான் நீங்க அவர் வெறும்னே சும்மா வந்து ஏதோ சொல்லணுமே சொல்லிட்டு இல்ல. ஒரு இடத்துலயுமே அவர் நீங்க பாத்தீங்களா, அவர் என்ன சொன்னாரு, அவரால் கட்சி துவங்க முடியாது நாங்க துவங்கினாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த கொள்கையும் இல்ல, இவர் எப்படி வரப்போறாருனாரு, கொள்கையை அறிவிச்சாரு. மாநாடு எல்லாம் நடத்துறதுக்கு அவருக்கு வந்து இது இல்லைன்னாரு, மாநாடு நடத்தினாரு. நம்ம பெரியார் இஷ்யூலயும் திருப்பரங்குன்ற இஷ்யூலயும் அந்த கொள்கை வெளிப்படலையே சார். ஒரு பிரச்சனைக்கு வரும்போது he is coming out. ஒரு விஷயத்திலயும் இல்ல, நான் இப்ப சொன்ன 2 விஷயத்துக்கு நீங்க சொன்ன அது பாயிண்ட், அது வரும் காலத்தில் வரும் சார். மேபி அவர் அந்த இடத்துக்கு வரும்போது கூட அது எங்க பேசணும்ன்றதுக்காக கூட எடுத்து வைக்கலாம்னு. அதாவது he studies, அதாவது எடுத்தோமா கவுத்தோமான்னு பேசாம ஒரு விஷயத்தை அணுகும் போது அதை தெளிவுபடுத்தி கொண்டு இதை இப்படி அணுகினால் கரெக்டா இருக்கும்ன்ற ஒரு பாயிண்ட்குள்ள தான் வராது. அது என் பாயிண்ட். அண்ணா ஒரு திருக்குறளோட முடிச்சாரு, நானும் ஒரு திருக்குறளோட முடிக்கிறேன். அறிவர்க்கும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்ற மாதிரி, என்னதான் நீங்க இந்த துப்பாக்கி கிப்பாக்கி எல்லாம் போட்டு வர வச்சாலும் மிக அறிவுள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் அவரும் அறிவு சார்ந்த மக்களையும் கூட வச்சிருக்கனால அந்த அறிவு இருக்கிற வரைக்கும் யாராலையும் அரணாக நிற்கும். அது மூலமாக அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக அவர் கண்டிப்பாக 2026 வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை நான் சொல்றேன். சரி, நானும் திருக்குறளோடய முடிச்சிடுறேன். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல்னு அந்த வழியெல்லாம் புரிஞ்சு அவர் களத்துல இறங்குறாரா, அந்த வலிமைக்கு மக்கள் எப்படியான வாகை சூட போறாங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இறங்க போறாருனால தான் இந்த டாபிக் ஆரம்பிக்குது. ஒரே ஒரு விஷயத்துல அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உழைச்ச கட்சியில 52 தோல்வி, 57 தோல்வி, 67 பாத்தீங்கன்னா அவர் செய்த தியாகம் அந்த குண்டடி. ரைட், அதற்கு பிறகுதான் வெற்றி. ஓகே, சில வார்த்தைகள் முடிச்சிருங்க. கரெக்ட். இப்போ இவர் கேட்டார் இல்லையா 2024 ஏன் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தல். சார் இந்த இடத்துல அவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அது ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, தன் கூட இருக்கும் ரசிகர்கள் அரசியல் புரிதல் ஆரம்பிக்கணும், சீரியஸ்னஸ் வரணும். ஏன்னா அது வரைக்கும் அவன் லியோ படத்தோட சிங்கிளையும் போஸ்டரையும் பார்த்துட்டு இருக்கிறவன் என் தலைவன் கட்சி ஆரம்பிச்சிட்டாண்டா என்ன நடக்கும்ன்ற போது அந்த 2024ல யார் கேண்டிடேட்டு, என்ன வந்து அவங்க பண்றாங்க, என்ன கூட்டணி, என்ன மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க, எத்தனை ஓட் ஆகுதுன்னு அவனை கொஞ்சம் எக்யூப் பண்றதுக்கு ஒரு ப்ரீ டெஸ்டா கூட அவர் கிரியேட் பண்ணி கொண்டே பேசும்போது பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. இப்ப துப்பாக்கிக்கே துப்பாக்கியாங்கிறீங்க, கப்பு முக்கியம் பிகிலுங்கிறீங்க. இது எல்லாமே உள்ள சேர்ந்தது தானே சார். இது எல்லாமே ரசிகர்களா இருக்கிறவன அரசியல் மயப்படுத்துறதுக்கு ஒரு காலம் தேவை இல்லையா, அந்த காலத்தை தானே அவர் கொடுக்கிறார்.